வாங்க பேப்பர் எடு Hi, hello guys, good morning, welcome back to my another new vlog. ஏன்னா உனக்கு லெமன் சாப்பாடா? எவ்வளோ அழகா இருக்கிற மாதிரி என்னாச்சு மொழி உனக்கு வர அக்க போடுறீங்க? மொழி கேர்ள் ஃப்ரெண்ட் வீடியோ பாட்டாங்களா அப்படின்னு அதனால தான் மொழி அக்க போடுறோம். 7:40 ஸ்கூலில் கூட்டமாகுதுடா. இன்னைக்கு தான் மழையே அதிகமாக இருப்போது. ஏமோ காற்று மழை எல்லாம் அதிகமாக இருப்போது. நான் கௌசி ரிட்டையர் ஆகிட்டால வேலையிலேருந்து. ஓ சும்மா ஃபஸ்ட்டு சும்மா ஆரம்பிக்கிறது இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க? கார்டன். ம் என்ன வெஜிடபிள் கார்டனா? ஏமோ அது ஜூஸ் வாங்கினது பாட்டிலமோ. அப்புறம் ஐயா கள்ளக்கட்டை போட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறதா நடக்கவே முடியும். வேலை இல்லக்கா, இப்பதான் அங்க போய் கேட்டு வந்தேன். இல்லக்கா வேலை இல்ல, இருந்தாலும் போன் பண்றாங்க. உனக்கு வேலை இல்லை இருந்தாலும் போன் பண்றாங்க. அப்புறம் பண்ணு ஆமாங்க. என்னம்மா மண்டையிலே நாங்கள் கொட்ட போகிறோமோ. மத்திய செடியாச்சும் வருது. ஆமாம் ஒன்று பார்த்து எழுதிட்டு இருந்தா. உன்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து அம்மா எழுதிட்டு இருந்தா. அம்மோ மெத்திர உனக்கு சரி வசதாமோ. என்ன வந்துருச்சு? இது என்ன சரி? பூண்டா? இது என்ன பூண்டு? அது என்ன பூண்டு? இது பூண்டு இல்ல, இது வந்து ஒரு பூ பேர் சொல்லுங்க. பந்து பூ. பந்து பூ தான். செவந்தி பூவா? செவந்தி பூலனா? ரோஸ் பூவா? ரோஸ்ல ஆரஞ்சா பச்சையா? துளக்கமல்லி. துளக்கமல்லியா? எப்படி துளுக்கும்? துளக்கமல்லினா அதுவும் பந்து பூ தான். அது இந்த வெங்காயம் எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது? யாருக்கு தெரியும், நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து. ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாமா? அங்கே தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, எல்லா ஹரிணின்னு சொல்லிட்டு. அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. பிடிங்க வச்சா வந்துருமா உனக்கு செடி? ஏமோ காலி பண்ணிட்டு இருக்கிறேன். ஓட்ட போட்டா ஏற்கனவே நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி விடுவோம். இந்த தண்ணி அப்புறம் அடியே வந்து அப்படியே கண்டாமினேட் ஆகி அப்படியே நினைக்கிறோம். இந்த இதுக்கு காத்து வேணும்ல, அவ கீழே வச்சிருந்தா காத்து வரும். அது என்ன காத்து வருது? இப்போ நீ காத்து சுவாசிக்கிற மாதிரி இதுக்கும் காத்துல வரும். காத்து வேணும், அதனால இங்க ஓட்ட போடணும். ஓட்ட போட்டுக்கலாம். கொத்தமல்லி போடுறேன், இது தண்ணி ஊற்றணும். ஹலோ ஹரிணி, நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து டெய்லி எங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு வந்து உங்கள் கமெண்ட் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் உங்களோட வீடியோவும், அதாவது என்னோடய வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் கண்டினியூவாக சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட சேனலும் நல்லா க்ரோ ஆகுன்னு வேண்டிக்கிறோம். எனிவே தேங்க்யூ. ஹலோ ஹரிணி, உங்களோட சேனல் நல்லா க்ரோ ஆகணும், கண்டினியூவாக எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஹரிணிக்கா, நான் போட்ட வெங்காயம் உங்களுக்கு தரேன், வாங்கிக்கோங்க. ஓவர் திங்கும் போது கூட கிரிக்கெட்டா? டிப்ரெஷன், கிரிக்கெட் டிப்ரெஷன். அவளுக்கு ஒரே டிப்ரெஷன் ஆகுது.
டேய் ஸ்கூலுக்கு லேட்டாச்சு என்ன 10 நிமிஷம் தானே இது. இது யாருக்கு உன் ஃப்ரெண்டுக்கு அந்த டிஃபன் பாக்ஸு? ஆமா ஹோட்டல் ஹாஸ்டல் ஃப்ரெண்டுக்கு. என்ன சொல்ற நிஜமாலுமா? இதுக்கு 10 படி வித்துட்டீங்களா? 10 படியா 15 படியா? அப்படின்னா பண்ணிக்கிறோம். எத்தனை படி கலக்கட்டுமா மீதியாகும்? அம்மா அம்மா மாடி தூங்கி எழுந்திரிச்சா இங்கே தான் யூரின் வரலாம். இல்லை தாத்தா தான் இங்கே ஆஸ்பத்திரி போகலான்னு டீ அம்மூட்டு சொல்லி விட்டுச்சான். சார் இந்த தாத்தா கூப்பிட்டு போயிருந்தேன் தாத்தாவோட ஃப்ரெண்டு. என்னாச்சு அம்மா? என்னாச்சும்மா? நீங்க தான் அவுத்துட்ட ஓடல ஃபர்ஸ்ட். என்னம்மா குழம்பு என்ன வந்துட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா? ரெடியாக போகிறேன். நான் வந்து ரன்னிங் டெய்லி வைப்பாங்க. டெய்லியுமே நல்லா வெளியே நான் ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்கேன் தெரியுமா? என்னை வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. அம்மா களைவட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் இனிமே கலகா செடி தான். மறுபடியும் உங்களோட டென்ஷன் டிப்ரெஷன் படிக்கும்போது வர இதெல்லாம் எனக்கும் புரியும். நானும் அதெல்லாம் கடந்து தான் வந்துக்கிறேன். நீங்கள் கோஆப்ரேட் மட்டும் பண்ணுங்க. கலகா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தெரியல நம்ம காட்டும் போடுவாங்க. பருப்பு அப்படியே ஃபஸ்ட்டு ராஜகுமாரனை சொல்லி டேரக்டர் வெட்டி எடுத்துக்கிட்டா. ஏய் ஒரு அண்ணா ஓட்டுவாங்களே தெரியும்ல அந்த டாக்டர். மொழி 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாடா. மொழி 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாடா நீ டாக்டர் ஓட்டுறது. கைத்தொழில் சேர்த்தொழில். டேய் கார் ஓட்டி கற்றுக்கலாம்டா டேரக்டர் ஓட்டி எடுத்துக்கிட்டா. கார் ஓட்டி எடுத்துக்கலாம். ஆமா அதெல்லாம் போடுற கீரு தானே காருக்கு. ஏய் டேரக்டரியா? இல்லடா அது சும்மா. நீ எப்போ டேரக்டர் ஓட்டினா? உனக்கு லேட்டாச்சு கோசி. என்ன ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். வண்டியில என்னத்துக்கும் தாத்தனை கூப்பிட்டு பார்த்துக்க. சித்தப்பா வண்டி வேறு கடையில் இருக்குது. கொடிப்பாள ஹோட்டல்லாம் போட்டிங்களா? எங்க டேட்டரில் கொட்டியாச்சா? கொட்டியாச்சா? கொட்டி விட்டே சார். மனசு தவற வச்சுச்சா? ஏதோ ஒரு வருஷம் 4 படி தான் தவற வச்சு. நீங்கள் கவுர் பிடிச்சி போடுவாங்கம்மா. என்னடா வேலை எவத்தர போட்டங்க என்ன தெரியல. இன்னும் ஒரே സ്ഥലത്ത് விடுவியா? சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? சரியாகும் சரியாகும். நடுவில் விடுற அவனை என்ன போகணுமா? நான் அப்படி போகணும். இந்த இடத்துல எவ்வளோ வருமாம்மா? சுடு விடு. கோனே பாரு. நான் கோனே போகிறேம்மா. இருமா அம்மா கோனே பாருங்க. அப்புறம் சரியா பார்த்துக்கிட்டாவா?
நீ கோணையே விட்டுக்கிட்டு இருக்கிற தவறஞ்சாலு. இங்கே கொட்டு. இங்கே கொட்ட சொல்லுமா அப்பாவை. அந்த பேப்பர் எடு பத்தெல்லாம் கொட்டிக்கலாம். கூப்பிடுறாரு. எந்த மண்டபமா? இங்கே தான் ஆனந்த மண்டபம். சித்தா சாக்கு போய் எதுவுமே எடுத்து வர மாதிரி தான். வெண்டங்காய்க்கு கல்யாணத்துக்கு போயிட்டேன். அதனால போயிருந்தீங்கன்னா நான் ஆஸ்பத்திரி பார்த்து போகலாம். உள்ளே போவோம், ரொம்ப கீழே போவாங்க. இருத்தா இல்லை நம்ம ஏறு முடியா ஏமாலே செவ்வாழம் தாத்தா. நான் ஒரு கோடி பார்த்து முன்னா தாத்தா ஏறவே முடியல. நீ கிட்ட எடுக்கும்போது கால் கவனித்து வச்சுக்கணுங்க. சேர் பக்கம்னா ஒன்று சேர் பண்ணிட்டு வச்சுக்கணும். இந்த மணிக்கட்டு வெள்ளலாம் நல்லா ஆடிட்டு இருக்கணும். தண்ணி என்ன சொல்லக்கூடாது. கட்டைக்கு வந்து தான் பிரிக்கணும். 3 நாள் கழிச்சுவாங்க. வரும்போது சீட் கொண்டுருவாங்க மறக்காத. படுத்தத ஒரு 5 நிமிஷம் படு. சரி 2 பேரும் மொழி உனக்கே அநியாயமா இல்லை. படிக்கன்னு சொல்லி ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறேன். டேய் ஆக்சுவலி என்னாச்சுன்னா தாத்தாக்கு கால் வந்து அந்த லிட்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்களே, அதான் நீர் சுரந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்களே. லிட்டிக் ஆசிட் எங்கேயோ படிச்சிருக்கேன். லிட்டிக் ஆசிட் வயசான காலத்தில் வந்து அந்த முட்டியில் வந்து சுரக்கும் அப்படின்னு சம்திங் படிச்சிருக்கேன். அது எனக்கு சரியாக தப்பான்னு தெரியல, கரெக்டானு தெரியல லிட்டிக் ஆசிடானு. எங்கள் தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த இடத்துல கால் வீங்கிடும், முட்டியில் வந்து அடிக்கடிக்கு வீங்கிடும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசுலேயே சரியான கால் அடிபட்டு சரியாக சரி பண்ணாமல் விட்டுட்டாரு. அதனால் வந்து அடிக்கடிக்கு வீங்கி போயிடும் அப்படின்னு. அப்புறம் தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு அவர் வந்து ரெகுலராக தான் நாங்கள் வந்து அந்த டாக்டரை தான் பார்ப்போம். அவர் எங்கே என்ன சொன்னாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து மெடிசன் போட்டு, அதாவது இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் சாப்பிட்டா ஒரு 2-3 நாள் சரியாயிடும். மோஸ்ட்லி அதிகமாக நடக்கானா அப்படி இப்படின்னு எதாவது சொன்னாங்க. அப்போ எங்கள் தாத்தா கேட்க மாட்டார். எனிவே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் கடலக்கொட்டைலாம் நாங்கள் போட்டோம். அதாவது மழை பெஞ்சிச்சு, மேட்டங்காட்டில் வந்து கடலக்கொட்டைலாம் போட்டோம். நானும் அம்மா துவரெல்லாம் வரிசையாக போட்டோம். கடலக்கொட்டை போட்டு எப்படியும் முளைஞ்சிருன்னு நினைக்கிறேன். மழை பெய்யலாம், அப்புறம் முளைக்காது. கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.